சென்னை கொத்தவால் சாவடியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி வேல்முருகனை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றபோது அவர் திடீரென பிளேடால் தனது வயிற்றில் 2 இடங்களில் கிழித்துக் கொண்டு அலறினார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். இது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்கலாம். கொத்தவால் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் வேலு என்கிற வேல்முருகன். இவர் கொத்தவால் சாவடி காவல் நிலையத்தில் சி கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறார். போலீசார் குறிப்பாக இந்த குற்றவாளிகள் பற்றிய நபர்களை தணிக்கையில் ஈடுபட்ட போது கடந்த சில தினங்களாக இந்த வேல்முருகன் தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து இன்று போலீசார் தணிக்கையை சென்ற போது அவர் வீட்டில் இருந்ததாகவும் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் மேலும் 15 கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கஞ்சா வழக்கில் கைது செய்வதற்காக போலீசார் அழைத்து சென்ற போது கையில் வைத்திருந்த பிளேடால் தனது வயிற்றில் வேல்முருகனை கிழித்துக் கொண்டிருக்கிறார். நீளமாக கிழித்துக் கொண்டதனால ரத்தம் வெளிவரவே போலீசார் அவர்களை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். அங்கு சரித்திர பதிவேடு குற்றவாளி போலீசார் தனது வீட்டின் அருகே டீ குடிக்க சென்ற போது வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதாகவும் கஞ்சா குடித்திருப்ப குறித்து தன்னை கைது செய்ய முற்படுவதாகவும் தன்னால் வர இயலாது என்று கூறியதனால தன்னை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்ற போது தான் கிழித்துக் கொண்டதாக கூறக்கூடிய வீடியோவும் அதே போல அவரது குடும்பத்தார் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. கஞ்சா விற்பவர்களை விட்டுவிட்டு கஞ்சா குடிப்பவர்களை ஏன் கைது செய்ய என்று அவரது மனைவி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக போலீசார் கூறும்போது கஞ்சா வைத்திருந்ததாக கூறிதான் அவரை கைது செய்ததாகவும் 15 கிராம் கஞ்சா வைத்திருந்ததற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் ஏற்கனவே வேலு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றுக்காக தான் வேல்முருகனை தேடி சென்ற போது கஞ்சா வைத்திருந்ததற்கான ஆதாரத்தோடு அவர் கைது செய்யப்பட்டதும் போலீசார் தப்புவதற்காக தங்கள் மீது பழி சுமத்தவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இரத்த காயங்களோடு போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் வெளியே இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.